حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام قد أفلح من تزكى. மிகுந்த சங்கைக்குரிய உலமாக்களே, குலஃபாக்களே, முகத்தம்களே, ஷாதுலியா தரீகாவினுடைய இஸ்வான்களே, பிற தரீகாக்களினுடைய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக ஆமீன். இன்றைய தினம் இந்த இலங்கை மேருவரை மஸ்ஜிதுல் அப்ராரில் நடைபெறக்கூடிய சையதுனா ஷேக் நூருத்தீன் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய மனாகிபு நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். சங்கைக்குரிய பெருமக்களே, என்னுடைய உரையை ஒரு ஹதீதிலிருந்து நான் தொடங்குகிறேன். ஒரு மனிதர் மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார், வந்து தொழுகிறார். தொழுதுவிட்டு அந்த மஸ்ஜிது நபவியினுடைய ஒரு பகுதியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வந்து சலாம் சொல்லுகிறார். சலாமிற்கு பதில் சொல்லிய கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழு, ஏனெனில் நீ தொழவில்லை என்று குறிப்பிடுகிறார். அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் சென்றார், தொழுதார், திரும்பி வந்தார், சலாம் சொன்னார். சலாமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போய் தொழுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவில்லை என்று இரண்டாவது முறையும் சொல்ல அந்த மனிதர் போனார். மூன்றாவது தொழுதார், தொழுது விட்டு வந்தார், சலாம் சொன்னார். அப்போதும் இப்படியே சொன்னார்கள். பதில் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, தொழு, நீங்கள் தொழவில்லை என்றார்கள். இங்கே கண்மணி நாயகத்தினுடைய அந்த வார்த்தையை நீங்கள் அவதானிக்க வேண்டும். நீங்கள் தொழுங்கள், ஏனெனில் நீங்கள் தொழவில்லை. நீங்கள் தொழுங்கள், நீங்கள் தொழுதது சரியில்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் தொழுததில் பிழை இருக்கிறது என்று சொல்லவில்லை. நீங்கள் தொழுதது கூடாமல் போனது என்றும் சொல்லாமல் ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழவே இல்லை என்கிறார்கள். இந்த சஹாபியை அப்போது பதில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு மேலால் எனக்கு தொழ தெரியவில்லை, நான் எப்படி தொழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று அவர்கள் விவரிக்கிறார்கள். இது ஹதீதுகளில் இடம்பெற்றிருக்கிறது. இதில் என்ன தகவல் இருக்கிறது
என்று நாம் யோசித்து பார்த்தால் அவர் ருக்குவுக்கு முன்பாக சுஜூது செய்தாரா, அல்லது சுஜூதிலே இருந்து சலாம் கொடுத்து விட்டாரா, அல்லது சுஜூதில் இருந்து ஃபாத்திஹா ஓதினாரா என்றால் அப்படியெல்லாம் இல்லை. நாம் எப்படி தொழுகிறோமோ அப்படித்தான் அவர் தொழுதார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி சொல்லிக் கொடுக்கிறார்கள். சரி, வித்தியாசமாக ஏதாவது சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் இல்லை. எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழுவது, எப்படி அவர் தொழுதாரோ அதையே அவர்கள் என்ன செய்கிறார்கள், திருப்பி சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதற்கு பல்வேறு விளக்கங்களை ஷரஹிலே பல அறிஞர்கள் பலவிதமாக எழுதுவார்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், எப்படித்தான் இருந்தாலும் அந்த தொழுதது தொழுகை தானே, தொழுகையே இல்லை என்கிறார்கள் என்றால் இங்கே ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோம், நாம் தொழும் பொழுது நம்முடைய இதயம் முழுவதுமாக இறைவனை நோக்கி இருக்க வேண்டும், அல்லாஹுவை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாராம்சம், இதனுடைய கரு என்று சூஃபிகள் பார்வையில் சொல்லுவார்கள். ஆக நீங்கள் தொழக்கூடிய தொலை சரியா என்று எடுத்துக்கொண்டால் அவர் தொழுதார், இவர் தொழுதார் என்பதை நாம் சொல்லுவோம். பள்ளியில வந்தார், நான் தொழ வந்தாரு, லுஹர் தொழ வந்தார், நான் பார்த்தேன். அசர் தொழுத வந்தார், அவரை நான் பார்த்தேன். ஃபஜ்ரிலே அவரை நான் பள்ளியிலே பார்த்தேன், அவர் தொழுதார் என்று சொல்லுவோம். இது சரியா? ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுகிறதா, அந்த தொழுகை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது நமக்கு தெரியாது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க அளவிற்கு அந்த தொழுகையை சமைத்து தருவதுதான் தரீக்கத். ஷரியத்துக்கும் தரீக்கத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஷரியத்தில் இல்லாத ஒரு தகவலை தரீக்கத்து சொல்ல போகிறதா என்றால் இல்லை. ஷரியத்தில் இல்லாததை தரீக்கத்து சொல்ல போவது இல்லை, மாறாக ஷரியத்தில் இருக்கிறதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரும் தரீக்கத். எப்படி நீங்கள் இறைவனை அடைய முடியும் என்பதை சொல்லித்தரும். உதாரணமாக அரபியில இல்மு அக்ல், இந்த ரெண்டுக்கு இடையில மல் ஃபரக் பைனல் இல்மி வல் அக்ல் என்பதற்கு விளக்கம் எழுதுவாங்க. இல்மு என்றால் அறிவு, நாம் கற்ற அறிவு. இந்த அறிவை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தருவது அக்ல். எந்த இடத்தில் எதை போட வேண்டும், இப்போ ஃபேன் இருக்குது, இந்த ஃபேனை ஓடணும் ஓட விடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடுமையான குளிர்காலமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை, ஒவ்வொருவரும் போர்வையை போர்த்தி கொண்டு நிற்க வேண்டிய ஒரு சூழலில் யாராவது ஃபேனை போடுன்னு சொல்லுவாங்களா? அப்ப நேத்துலாம் அன்னைக்கெல்லாம் நீங்க மஜ்லிஸ்ல ஃபேனை போட்டு தானே உட்கார்ந்தீங்க, அன்னைக்கு குளிர்காலம் இல்ல, வெயில் காயுது. இன்றைக்குள்ள சூழல் குளிர்காலம், இதுல ஃபேனையோ ஏசியையோ போட முடியாது. நாம விளங்குறதுக்கான விளக்கத்தை சொல்றேன். அருமையான பெருமக்களே, இல்மு என்பது அறிவு, அக்லு என்பது புத்தி. இந்த இல்மை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லித் தருவது அக்ல். அதே போன்று ஷரியா என்பது மார்க்கம், தரீக்கத்து என்பது இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை, இபாதத்துக்களை எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்வியலில் முறைப்படுத்த வேண்டும் என்று கற்றுத் தருவதுதான் தரீக்கத். தரீக்கத்து ரசூலுல்லாஹ் காலத்துல தரீக்கத்து இருந்ததா, தஸவுஃப் இருந்ததா, சூஃபிகள் இருந்தா, இப்பெல்லாம் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல தஃப்சீர் இருந்ததா, ரசூலுல்லாஹ் காலத்துல ஹதீஸுடைய ஃபன்னுல் ஹதீஸ் இருந்ததா? இல்லையே. அதையெல்லாம் கேட்கறது இல்லையா? அந்த காலத்திலேயே எல்லாம் இருந்தது, ஆனால் தஃப்சீர் என்று பெயர் இருக்கவில்லை, ஷரஹுல் ஹதீஸ் என்று பெயர்கள் இருக்கவில்லை. ஆனால் பிந்தைய காலத்தில் எல்லாம் ஷரஹ் இருந்ததா? இருந்தது. ஹதீஸ் இருந்ததா? இருந்தது. குர்ஆன் இருந்ததா? இருந்தது. குர்ஆனுக்கான விளக்கம் இருந்ததா? இருந்தது. எல்லாமே இருந்தது. ஆனால் அதற்கான பெயர்கள் நிர்ணயிக்கப்படவில்லை. காலப்போக்கில் அதற்கான பெயர்கள் நிர்ணயிக்கப்பட்டது, இவ்வளவுதானே தவிர தரீக்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் போதனைகளும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இருந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, தரீக்கத்து என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் தரீக்கத்து இருக்க வேண்டும். நம்ம மனாகிப் ஓதுறோம், இங்க கொண்டாடுறோம், அதே சமயத்தில் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய போதனை, ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போதித்த போதனை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமேனும் கொண்டு வர வேண்டும் என்று நாடுவதுதான் தரீக்கத்.
இதை கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவது தரீக்கத்தின் தெளிவா சொல்றதா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் இது சம்பந்தமாக சொல்லுவான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா என்று அவன் சொல்லுகிறான். நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்துவது. தரீக்கத்தில் இருக்கக்கூடிய ஷைഖ்மார்கள் அவர்களினுடைய போதனைகள் எல்லாம் இதயத்தை அடிப்படையவையாக வைத்து அமைந்திருந்தது, கல்வை அடிப்படையாக வைத்து அமைந்திருந்தது. இந்த கல்வை நீங்கள் எப்போது தூய்மைப்படுத்துகிறீர்களோ அப்போது அவருடைய எல்லா இபாதத்துகளும் மிக சரியாக ஆகிவிடும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான், ரக்அத்துல் ஆலிமி கைரும் மின் அல்ஃபி ரக்அத்தின் மின் கைரி ஆலிமின். ஒரு அறிஞனினுடைய 2 ரக்காத், ஒரு அறிஞனினுடைய 2 ரக்காத்துக்கள் அறிஞர் அல்லாதவரின் 1000 ரக்காத்துக்களை விட சிறந்தது. 1000-ஐ விட 2 சிறந்ததாக இருக்க முடியுமா? இருக்க முடியும் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 1000-ஐ விட 2 சிறந்தது என்கிறார்கள். எப்படி சிறந்ததாக ஆகிறது என்றால் ரக்காத்துல் ஆலிமி, அதற்கு அறிஞர்கள் எழுதுவார்கள் ஆரிஃப், அல்லாஹுவை அறிவது. எப்ப நீங்க அல்லாஹ்வை அறிஞ்சிட்டீங்களோ, எப்ப அல்லாஹ் நம்முடைய கல்வில வந்துட்டானோ, அல்லாஹ்வினுடைய சிந்தனையும் தக்வாவும் இறையச்சமும் நம்முடைய இதயத்தில் வந்து விட்டதோ அப்போது அது தஸ்கியத், தஸ்கியத்து நுஃபூஸ், தஸ்கியத்துல் கல்ப், அது கல்பு பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அப்படி பரிசுத்தத்தோடு தொழக்கூடிய 2 ரக்காத்துக்கள் இருக்கிறதே 1000 ரக்காத்துக்களை விட சிறந்தது. ஆக நாம் தொழக்கூடிய தொழுகை என்பது அல்லாஹுவை அறிந்த ஒரு தொழுகையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக தன்னுடைய உம்மத்துக்கு உணர்த்துகிறார்கள். நீ அல்லாஹ்வை விளங்கி தொழுவு. அல்லாஹ்வை விளங்குறது எப்படி? தரீக்கத்து சொல்லி தரும். அல்லாஹ்வை விளங்குவதற்கான வழிவகை என்ன என்பதை ஷேഖ்மார்கள், முரப்பிகள் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களினுடைய முரீதீன்களுக்கு, தரீக்கத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் கற்றுத் தருவார்கள். ஆக அல்லாஹ்வை அறிந்து வணங்குவது என்பதுதான் மிக உன்னதமானது. அத்தகைய உன்னதமான நிலையை இதயம் அடையும் பொழுது அந்த கல்பு பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அவர்தான் வெற்றி பெற்றவராக ஆகுவார் என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலம் அது. அந்த காலத்தில் ஒரு நல்லடியார் இருந்தார், ஒரு சாலிஹான நல்லடியார் இருந்தார். அவருடைய வாழ்வின் எந்த பகுதியும் தூய்மையாக இருந்தது, வாழ்வினுடைய எல்லா பகுதியும் பரிசுத்தமாக இருந்தது. அதே காலத்தில் சமகாலத்தில் இன்னொரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு ரவுடீசம் செய்யக்கூடிய முரட்டு மனிதர். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது இல்லை, போகட்டும். நல்ல காரியங்களில் ஈடுபடுவதில்லை, அதுவும் போகட்டும். அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது. ஆனால் மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருப்பார், மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருப்பார், இடையூறு வழங்கி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் கண்டா மக்களே பயப்படுவாங்க. இந்த மனுஷன் வர்றானே, என்ன வம்ப இழுக்க போறானோ, என்ன பிரச்சனையை கொண்டு வர போறானோ என்று அவர் தெருவிலே வந்தால் அத்துணை பேரும் ஒதுங்கி செல்வார்கள். அப்படி ஒரு முரட்டு மனிதனாக அவன் இருந்தான். ஒரு பொழுது ஒரு ஓரத்தில் தனிமையாக அவன் அமர்ந்திருக்கிறான். அவன் அமர்ந்திருக்கும் போது சாலிஹான அந்த மனிதன் அந்த பகுதியை கடந்து செல்கிறார். சாலிஹான மனிதன் அந்த பகுதியை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது இவன் சிந்திக்கிறான், நான் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே இருப்பது? அவனும் முஸ்லிம் தான். எவ்வளவு காலத்துக்கு நான் இப்படி இருப்பது? இப்படியே எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலை என்ன ஆகுவது? அல்லாஹ்வை நான் எந்த நிலையிலே சந்திப்பது என்றெல்லாம் அவன் கல்வியிலே ஒரு அச்சம் ஏற்பட்டது. திடீரென்று நான் மௌத்தாகிவிட்டால் நான் செல்லும் இடம் எது? ஜஹன்னமா ஜன்னத்தா என்றெல்லாம் அவனுடைய உள்ளுணர்வு அவனோடு பேச துவங்கியது. அந்த சமயம்தான் இந்த சாலிஹான நல்லடியார் செல்லுகிறார்.
அந்த நல்லடியார் செல்லும் பொழுது இவன் அவரை பார்க்கிறான். இவர் எவ்வளவு தூய்மையான மனிதராக இருக்கிறார், எவ்வளவு மேன்மையான மனிதராக இருக்கிறார். அவருடைய அந்த பரிசுத்த இபாதத்திற்கு அல்லாஹ் ஒரு பரிசையும் வழங்கி இருந்தார். அந்த சாலிஹான நல்லடியாருக்கு அவருடைய கல்பு தூய்மையாக இருக்கிறது என்பதின் காரணத்தினால், அவருடைய வணக்கங்கள் நேர்த்தியானது என்பதால் ஒரு பரிசையும் அல்லாஹ் வழங்கி இருந்தார். என்ன பரிசு தெரியுமா? அது ஒரு மேகம் அவருக்கு மேலால் வந்து குடைபிடித்து செல்லும். வெயில் காலங்களில் அவர் எங்க போனாலும் அவருக்கு தலைக்கு மேல ஒரு மேகம் குடைபிடித்துக் கொண்டே வரும். இது மக்கள்லாம் பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. எவ்வளவு பெரிய சாலிகான மனிதர் என்றெல்லாம் மனதார வாழ்த்துவார்கள். அப்போது அந்த மனிதர் செல்கிறார், மேகம் குடைபிடித்துக் கொண்டு செல்கிறது. இந்த முரட்டு மனிதன் பார்க்கிறான், இவரோடு சேர்ந்திருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, அந்த மனிதன் போய் நம்ம சேர்ந்துக்கிடுவோம், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வோம். அல்லாஹ்வும் சொல்வான், நீங்கள் சாதித்தீன்களோடு இணைந்திருங்கள் என்கிறார். அதை குறித்தெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய பேசுவாங்க. சாதித்தீன்களோடு நீங்கள் இணைந்திருங்கள், நல்லடியார்களோடு நீங்கள் இணைந்திருங்கள் என்கிறார். எனவே இந்த நல்லடியாரோடு நாம் சேர்ந்திருந்தால் நமக்கு பாக்கியம் என்று இவன் கருதுகிறான். ஒருவேளை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம் இல்லையா என்று அவன் நம்புகிறான். அப்படி நம்பி அவன் இருந்த இடத்திலிருந்து எழுந்து அவரோட போய் சேர்ந்துக்கிட்டான். அவருக்கு பின்னால கொஞ்சம் நெருக்கமா நெருங்கி போறான். இப்ப இந்த சாலிஹான மனிதர் பார்த்தாரு, என்னடா இவன் நம்மளோட வர ஆரம்பிச்சான், இந்த வம்பு பிடிச்சவன் நம்மளோட வர்றானே அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். இது பெரிய பித்னாவா போயிடுமே, பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிடுமே என்று அவர் கருத ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்தாப்பா நீ என்னோட வராது, நீ எதுக்கு என்னோட வர்ற, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன், நீ என்னோட வரக்கூடாது. இல்ல இல்ல நான் கொஞ்ச தூரம் உங்களோட வர்றேன் அப்படின்னு அவன் கெஞ்சுக்கிறான். இல்லை நீ என்னோட வரக்கூடாது, இல்லோட நான் வருவேன். பேசிக்கிட்டே நடந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையும் நடக்கிறது, கால்களும் நடக்கிறது. இல்லை நான் உங்களோடு வர்றேன், கொஞ்சம் தூரம் வர்றேன், எனக்கு அனுமதிங்க அப்படின்னு. இல்லப்பா நீ வரக்கூடாது, நீ போயிடு அப்படின்னு. இப்போ ஊருடைய எல்லையை தாண்டி ஊருக்குள்ள நுழைய போறாங்க. இனி மக்கள் நிறைய பேர் அந்த பக்கத்துல இருப்பாங்க. இது மக்கள் இல்லாத ஒரு பகுதி. இப்போது அவருக்கு நிறைய கொஞ்சம் கோபம் வருகிறது. இனிமேல் நான் ஊருக்குள்ளே நுழைந்தால் எல்லாரும் பார்ப்பார்கள், இந்த ரவுடியோட, இந்த கெட்ட மனிதரோடு இவர் வருகிறாரே என்று எல்லாரும் பார்ப்பார்களே என்ற எண்ணம் அவருடைய கல்வியிலே வருகிறது. அவர் சொன்னார், இதற்கு மேல் ஒரு எட்டு என்னோடு எடுத்து வைக்க கூடாது, ஒரு எட்டு என்னோடு நீ எடுத்து வைக்க கூடாது. நீ உன் வழியை பார்த்து போ, நான் என் வழியை பார்த்து போகிறேன் என்று அவர் சொன்னார். வேறு வழி இல்லை. அவர் எவரோ கெஞ்சி பார்த்தான், முடியல. சரி, இனி அவருக்கு நம்ம கோபப்படுத்திட்டான். அவர் அல்லாஹ்வோடு இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பிரியத்தோடு இருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு மேக துண்டையே அவருக்கு குடைபிடித்து செய்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் அவர் நம்மை பார்த்து ஏதாவது ஏசிவிட்டால் அல்லாஹ்வினுடைய கோபம் நம் மீது வந்து விடுமோ என்று அந்த முரட்டு மனிதன் அஞ்சுகிறான். அவனுடைய கல்விலும் ஒரு அச்சம் வருகிறது பாருங்கள். அவனுடைய கல்விலையும், முரட்டு மனிதனுடைய கல்விலையும் கூட அச்சம் வருகிறது. சில கல்புகளை பற்றி அல்லாஹ் சொல்வான், சும்மா கசத்து குலூபுகும் என்ற அந்த வசனத்துல சொல்வான், அவங்களுடைய கல்புலாம் ரொம்ப கசுவத்தா போயிடுச்சு, கற்களில் இருந்து கூட தண்ணீர் வடிய இவங்க கல்விலிருந்து இறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இவன் என்ன செய்தான், பயம் வந்து இந்த முரட்டு மனிதனுடைய கல்வியிலும் அந்த அச்சம் ஏற்பட்டு அந்த இடத்தை விட்டு இதுக்கு மேல அவரோட போகக்கூடாது, அவர் ஏதாவது பதுவா செய்தால் நமக்கு ஆபத்தா போயிடுன்னு சொல்லி அவர் தனியாக போனார், இவர் தனியாக போனார். ஆனா கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா, அவர் தலையில் இருந்த மேகம் இவன் தலைக்கு வந்தது. இங்கே நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. எத்துணை கால இபாதத்துக்கள், எத்துணை கால வணக்கங்கள், சாதாரண வணக்கமா அது? மிக தூய்மையான வணக்கமாக இருப்பதினால் தானே அல்லாஹ் இந்த மேகத்தை அவர் மீது குடைபிடிக்க வைத்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எந்த நேரத்தில் அகலுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அது யார் மீது திரும்புகிறது? சரி, மேகம் அவர் மேல போகல, இவர் இப்படி பேசிட்டாரு, அந்த மேகம் நகர்ந்தாலும் பரவாயில்ல, இவன் தலைக்கு அது வந்துடுச்சு. இவன் திகைச்சு போனான், என்னடா இது அப்படின்னு திகைக்கிறான். அவனுடைய கல்வி முற்றிலுமாக மாறுகிறது. அவன் பரிசுத்தவானாக மாறினான் என்ற ஒரு வரலாற்றை நான் படித்த ஞாபகம் இந்த இடத்தில் எனக்கு வருகிறது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த கல்வை பரிசுத்தப்படுத்துவது என்பது மிக பாரதூரமானது.
இந்த ஷரியாத்தில் மிக முக்கியமானது. அல்லாஹுவை அடைவதற்கு, அல்லாஹ்வோடு பயணிப்பதற்கு அதுவே சரியான சாதனமானது. அந்த தூய்மையை தான் நமக்கு தெளிவாக சொல்லித் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த புனிதமான தரீக்கத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இப்ப நம்ம ஒரு பாவத்தை செய்யறோம், யாருக்காவது முன்னால் நின்று நம்ம பாவத்தை செய்வோமா? செய்ய போவது இல்லை. மறைமுகமாக பாவங்களை நாம் செய்கிறோம் என்றால் அப்ப யாராவது மனிதர்கள் நம்மை பார்த்து விடுவார்களே அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி நாம் அந்த பாவத்தை செய்கிறோம். அதே சமயம் மனிதர்களை படைத்த, நம்மை படைத்த ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்ம அருகிலே இருக்கிறான், பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அட உன் பிடரி நரம்பை விட நான் நெருக்கமா இருக்கிறாங்கிறான். ஏன் பிடரி நரம்புன்னு சொன்னாங்கிறதுக்கெல்லாம் விளக்கங்களை சீரியங்கள் எழுதுவாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே அப்படிப்பட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு எப்போதாவது இருக்கா? அந்த உணர்வு எப்போது வருகிறதோ அப்போதெல்லாம் நாம் தரீக்காவாதிகள். நாஷாதுலீனி, காதிரீனி, நக்ஷபந்தீனி, ரிஃபாயி எல்லாம் சரி. ஆனால் எப்போது அந்த ஷேகுமார்கள், அந்த முரப்பிகள் நமக்கு எதை போதித்தார்கள், அதில் ஒரு பகுதியையாவது நம்முடைய வாழ்வியலை கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு, சிந்தனையோடு பாவத்தை விட்டும் நாம் தவிழ்கிறோம் என்றால் அவன் எவ்வளவு பெரிய முரடன், எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தவன், அவனுடைய கல்வியில் இறையச்சம் வந்தது. இவருடைய பதுவாவையும் பயன்தான். இந்த நல்லடியார் நம்மை பதுவா செய்தால் நமக்கு என்ன நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அங்கிருந்து அகன்று போனான். அதனால் ஏற்பட்டதனுடைய விளைவை பாருங்கள். அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எதனால கிடைச்சதுன்னா அந்த இறையச்சம் அவருடைய கல்வில வந்தது. அல்லாஹ்வினுடைய பாதை மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் தெளிவாக சொல்வான், என்னுடைய பாதை இது, என்னுடைய நேரான பாதை, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது என்ன பாதைன்னா ஷரீஅத்தை தரீகத்தினுடைய பார்வையில் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஷரீஆவை தரீகாவினுடைய பார்வையில் பின்பற்ற வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் சமூகம் நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு புலப்படுத்தும். இந்த ஆயத்திற்கு கீழால் அறிஞர்கள் பல ஹதீதுகளை கொண்டு வருவார்கள். ஒரு ஹதீதை நான் இங்கே இணைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை துஆ செய்ய சொன்னாங்க. ஒரு சஹாபியை பார்த்து துஆ செய்ய சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக நஃப்ஸன் முத்மஇன்னா, இறைவா உன்னிடத்தில் என்னுடைய நஃப்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். முத்மஇன்னன், அது சாந்தி பெற்றதாக இருக்கணும், அலைபாயக்கூடியதாக இருக்கக்கூடாது, அங்கும் இங்கும் சுற்றி தெரியக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது துமினு பிலிகாயிக, உன்னுடைய சந்திப்பை நம்பக்கூடியதாக. நம்ம ஒரு காலம் அல்லாஹ்வை சந்திக்க போறோம், இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. அல்லாஹ்வை சந்திக்க போறோம், அல்லாஹ்வை நம்ம சந்திக்கணும், ஆகிரத்து உண்டு என்று நமக்கு தெரிந்தும் பாவம் செய்கிறோம். எப்படி இது? நரகம் உண்டா? உண்டு. கபரில் அதாபு உண்டா? உண்டு. சக்கராத்தில் வேதனை உண்டா? சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை கடக்கிறது அவ்வளவு லேசானது அல்ல என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சுவால் என்பது மிக கடுமையானது, கபரிலும் ஆகிரத்திலும் என்றெல்லாம். ஒரு ஹதீது வருது, நீ 1 ரூபாய் சம்பாதித்தால், 1 திர்ஹம், 1 தீனார் நீ சம்பாதித்தால் அதை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய் என்பதற்கான பதிலை சொல்லாமல் ஒரு 8 நீ எடுத்து வைக்க முடியாது என்கிறது ஹதீஸ். இதெல்லாம் நம்ம நம்புறோம் இல்ல, எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் இருக்கு. ஆனாலும் எப்படி பாவம் செய்கிறோம் என்றால் இது நம்பிக்கை அல்ல, இது வெளிப்படையான ஒரு நம்பிக்கை. ஆனால் அதை இதயபூர்வமாக அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பக்குவம் தரீகத்துக்கு மட்டுமே இருக்கிறது. ஷரியத் சொன்னதுதான், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னதை இந்த தரீகா செயல்படுத்தி காட்டும். இதயபூர்வமாக அது நம்முடைய கல்வியிலே கொண்டு வந்து சேர்க்கும். துமினு பிலிகாயிக, உன்னுடைய சந்திப்பை நம்புமே, அப்படிப்பட்ட என்னுடைய நஃப்ஸை நீ முத்மஇன்னாக ஆக்கி வைப்பாயாக என்று கேட்டு அடுத்து சொல்றாங்க,
இதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ். வதர்தா பிகதாயிக, உன்னுடைய தீர்ப்பு எது என்பதை, நீ என்ன கலா என்ன செய்தாலும் அதை நான் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கணும். என்ன ஏன் அல்லாஹ் சோதிக்கிறானா, என்ன பாவம் செஞ்சேன், இது கேட்கக்கூடாது. ஒரு தரீகாவாதி அஹ்லு தரீக் இந்த கேள்வி அவருடைய வாயில் வரக்கூடாது. ஒரு மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் சோதனை வருகிறது. ஏன் அல்லாஹ் என்ன திரும்ப திரும்ப சோதிக்கலாம்? நான் யாருக்காவது துரோகம் செய்தேனா, அல்லது நான் தொழாமல் இருந்தேனா, அல்லது நோன்பு பிடிக்காமல் இருந்தேனா, அல்லது யாருக்கும் நான் அநீதம் இழைத்தேனா? எதுவும் செய்யலையே. எத்தனையோ பாவம் செஞ்சவன் அவன் அநியாயம் செய்யறான், அட்டூழியம் செய்யறான், அவன் தலையில விடியாததெல்லாம் என் தலையில் விடுகிறதே என்றெல்லாம் பேசுவதாக இருந்தால் அது தரீக்கத்திற்கும் அந்த மனிதருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர் எந்த தரீகாவாதின்னு சொல்லிட்டு போனாலும் சரிதான், தரீகாவாதி கிடையாது. அவர் தரீகாவாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறார்கள், நமக்கு தெளிவாக அவர்கள் போதிக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வதர்தா பிகதாயிக வதக்னஉ பிஅதாயிக, நீ தருவதை நான் பொருந்திக் கொள்ளணும், என்னுடைய நஃப்ஸ் பொருந்திக்கணும். நேத்து 10,000 ரூபாய் லாபம் கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வெறும் 10 ரூபாய் கிடைச்சிக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10,000 கிடைக்கும் பொழுது உங்களுடைய கல்வி என்ன நிலை இருந்ததோ அது இந்த 10 இருக்கணும். ஏதோ தரீகா என்பது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தரீகா என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. என்று தரீகா என்பது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. 10 ரூபாய் கிடைக்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் 10,000 கிடைக்கும் போது நாம் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் ஒண்ணு போல இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சலாம் சொல்றதுலயே வித்தியாசம் இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றது, வசதி வாய்ப்பு கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வித்தியாசம் வருது இல்ல. ஒரு மஹப்பத்துல ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப நாளா காணா போச்சு, அது சத்தத்தை உயர்த்தி சொல்றோம், அப்படி அல்ல. ஆளினுடைய தரத்திற்கு தகுந்தவாறு சலாமை உயர்த்துவது எப்படி வித்தியாசப்படுகிறதோ அது போன்று அல்ஹம்துலில்லாஹ்வும் வித்தியாசப்படுகிறது. ஒரு தரீகாவாதிக்கு எல்லா நிலையிலும் சொல்லப்படக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் ஒரே நிலையாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் தரீகா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒன்றை நாம் இழந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும், ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இடத்துல ஒரு மனிதர் வந்து சொன்னார், உங்க கப்பல் கவிழ்ந்துடுச்சுன்னு சொன்னாங்க. பெரிய செல்வந்தரா இருந்தாங்க, ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாங்க. கப்பலே ஓடிச்சு, கப்பல் கவிழ்ந்ததுன்னு சொன்னாச்சு. இப்ப நம்ம கப்பல் கவிழ்ந்தா என்ன சொன்னா, அந்த தகவல் நமக்கு காதல விழுந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த ரூஹு கவிழ்ந்துரும், அவ்வளவுதான். அந்த இடத்துலயே நம்ம வேலை முடிஞ்சிடும். அவங்க அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. என்ன அல்ஹம்துலில்லாஹ்? அதுக்கு பிறகு சந்தோஷம் இல்ல இல்ல, அந்த தகவல் வதந்தி தான், அது சரியல்லன்னு தகவல் வந்தது, அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலேயும் அவர்களுடைய மனம் ஒன்று போல் இருந்தது என்பதை புரிய முடிகிறது. சையதுனா சிர்ரிய்யு ஸிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு முறை சொன்னதற்கு 40 வருஷம் தௌபா செய்து கொண்டிருக்கிறேங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு யாராவது தௌபா செய்வாங்களா? சிர்ரிய்யு ஸிக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு காரியத்திற்காக சொன்னேன், அதற்காக 40 வருஷம் நான் தௌபா செய்கிறேன் என்கிறார்கள். என்ன நடந்ததுன்னா, சிறிய ஸிக்தி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன கடை வச்சிருந்தாங்க, பெட்டி கடை மாதிரி ஒரு சின்ன கடை வச்சு, துனியா வாழ்க்கை கழிக்கணும் இல்லை ஏதாவது ரிஸ்க்குக்காக வேண்டி நான் கடை வச்சிருந்தாங்க பஜார்ல ஒரு தடவை நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிச்சு. அப்படி நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்த பொழுது ஒரு மனிதர் ஓடி வந்து சொன்னார், ஷேக் நாயகமே, பஜார்ல எல்லா கடைகளும் பத்தி எரியுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் ஓடி வந்தார், ஆமா எல்லா கடையும் பத்தி எரியுது, உங்க கடை மட்டும் எரியலன்னா இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமா இல்லையா? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், 40 வருஷம் தௌபா செய்யறேங்கிறாங்க. எல்லா கடைகளும் பற்றி எரிகிறது, உங்களுடைய கடை மட்டும் இல்லை. இங்க இருந்து 40 கடை எரியுது, இது எரியல. இங்க இருந்து 40 கடை 50 கடை எரியுது, இது நடுவுல மட்டும் எப்படி எரியாமல் இருக்கிறது? அதுவே நெருப்பு என்பதை அறிஞர்கள் பேசுவாங்க. சூஃபிமார்களினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பது, நெருப்பை நெருப்பு தீண்ட முடியாது. எனவே உங்கள் கடை எரியவில்லை என்று சொன்ன போது அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் சொன்னேன்.
அல்லாஹ் என் இதயத்தில் ஓங்கி அடித்தான். சிறிய சக்தி, என்ன சுயநலம் உனக்கு? உன்னுடைய கடை எரியவில்லை என்பதற்கு நீ சுப்பர் செய்கிறாய் என்றால் மற்ற கடைகள் எரிந்ததற்கு நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அதையல்லவா நீ பார்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த கடைகளையும் காப்பாற்று அல்லது இன்னா லில்லாஹ் என்றல்லவா நீ சொல்லி இருக்கணும். நீ சுயநலமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாயே என்று அல்லாஹ் என் இதயத்தில் ஓங்கி அடித்த அந்த சம்மட்டி அடிக்காக 40 வருஷங்கள் நான் தௌபா செய்கிறேன் என்றார்கள் சையதுனா சிறிய சிப்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, இப்படி இருந்தார்கள். தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களினுடைய வழிமுறைகள், நடைமுறைகள் அப்படி இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சையதுனா அபூ தாவூத், அந்த சிஹாஹு சித்தால இருக்கக்கூடிய அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பயணம் போறாங்க. ஒரு பயணம் கப்பல்ல போறாங்க. கப்பல் நடுக்கடல்ல நிற்கும். கப்பல் கரைக்கு வராது. இன்னைக்கு கரையே கடலுக்குள்ள போயிருது. கடலை கொண்டு போய் அங்க போய் சேர்த்துறான். கடலை ஒண்ணு ஊருக்குள்ள கொண்டு வர்றான் அல்லது கரையை கடலுக்குள்ள கொண்டு போயிடுறான். இப்படி பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்றைய காலத்துல கடல்கள் கரைக்கு வந்தால் கரை தட்டிவிடும் என்பதால் நடுவில் இருக்கும், ஆழமான இடத்தில் இருக்கும் படகுல போய் ஏறுவான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி படகிலே ஏறுவதற்காக சையதுனா அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க? படகுல ஏறி கப்பல்ல ஏறதுக்கு போறாங்க. ஷிஃப்டா கொண்டு ஏத்துவாங்க. கப்பல்ல ஒரு 500 பேர் ஏறுவாங்க. படகுல 500 பேர் ஏற முடியுமா? 50 பேர் ஏறுவான். 10 ட்ரிப் அடிப்பாங்க ஆட்களை கொண்டு போய். இதுல அபூ தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு ஏறுறாங்க. ஏறி அந்த படகு கப்பலை நோக்கி நகர்கிறது. அப்படி நகரும் பொழுது கரையில் நின்ற ஒரு மனிதர் தும்புகிறார். தும்மி அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். இது சையதுனா அபூ தாவூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காதிலே விழுகிறது. அவங்க காதில் அது விழுது. காதிலே விழுந்த போது இவங்க என்ன செய்யணும்? யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றோமா இல்லையா? யர்ஹமுக்கல்லாஹ்னு சொன்னா அது மூவ் ஆயிடுச்சு. இந்த கடலினுடைய இந்த அலைகள் சத்தம், அந்த படகு போற சத்தம், இதுல இந்த சத்தம் அவனுக்கு விளங்காது. யர்ஹமுக்கல்லாஹ்னு அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாகன்னு அவனுக்கு விளங்கணும் இல்ல. அப்ப இவங்க விளங்காது அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எனவே கப்பல் அடியில போய் அந்த படகு சேர்ந்தது. எல்லாரும் ஏறினாங்க, இவங்க ஏறல. அந்த படகு மாலுமிட்ட சொல்றாங்க, என்ன திருப்பி கரைக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரணும். அவன் சொன்னா சரி அது பரவாயில்ல, நீங்க தந்த காசு இங்க வர்ற வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு திருப்பியும் கொண்டு போயிட்டு திருப்பியும் கொண்டு வரணும், 2 டேன் அடிக்கணும்னு சொன்னா அதுக்கு நீங்க 1 தீனார் தரணும். தர்றேன் அப்படின்ட்டாங்க. 1 தீனாரை கொடுத்தாங்க. கடையில போய் சேர்ந்துருச்சு. அப்ப மத்த ஆட்கள் ஏறுவாங்க, அடுத்த ட்ரிப்புக்கு ஆட்கள் ஏறிக்கிறாங்க. கொஞ்சம் நில்லு, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு பக்கத்துல போய் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரத்துக்கு பிறகு? இப்படி நம்ம சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்னடா என்ன ஆச்சு உனக்கு? நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிட்டு தூங்கி முடிச்சுட்டேன், நீ இப்ப யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்ற மாதிரி கிண்டலும் கேலியுமாக பண்ணுவோம். ஆனா அவங்க என்ன செய்ய அதை பார்க்கையில யர்ஹமுக்கல்லாஹ்னு பக்கத்துல போய் சொன்னாங்க. அவர் அதை வாங்கிக்கிட்டு அல்லாஹ் உங்களுடைய நிலைகளை சீராக்குவானாகன்னு சொல்லி முடிச்சுட்டார். படகுல ஏறி வந்தாச்சு. அருமையான பெருமக்களே, இது ஃபத்ஹுல் பாரியிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. அந்த நேரத்தில் இரவிலே சாப்பிட்டு விட்டு மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க கப்பல்ல. எல்லாரும் படுக்க போற நேரம். ஒரு சப்தம் முழங்குகிறது, ஒரு அசரீரி முழங்குகிறது. எப்படி முழங்கு தெரியுமா? ஆச்சரியத்தை பாருங்க. இஷ்தரா அபூ தாவூத் அல் ஜன்னத பிதீனாரின் வாஹித். அபூ தாவூத் சொர்க்கத்தை 1 தீனாருக்காக வாங்கிவிட்டார். அபூ தாவூத் சொர்க்கத்தை 1 தீனார் கொடுத்து வாங்கிவிட்டார் என்கிறார். எனவே அருமையான பெருமக்களே, இதையெல்லாம் சொல்வதற்கு தகவல்கள் நிறைய இருக்கிறது. நம்ம தரீகாங்கிறத முதல்ல என்னங்கிறத நம்ம விளங்கிக்கணும். நம்முடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். அடுத்தவங்களை பத்தி தப்பான அபிப்பிராயம் வரக்கூடாது, சிந்தனைகள் வரக்கூடாது. அடுத்தவர்களுடைய குறைகளை நிறையாக பார்க்கணும், நம்முடைய நிறைகளை குறையாக பார்க்கணும். குறைகளை உன்னிடத்தில் தேடு, அடுத்தவர்களிடத்தில் நிறைவை தேடு. இது அடிப்படை, தரீகத்தினுடைய அடிப்படை. ஆனால் இப்ப எல்லாமே மாறி போய் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, நான் உரையை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான கால அவகாசம் இது. இந்த தரீகத்து என்பதுதான் முழுமையான சுவன சுகந்தத்தை தரக்கூடியது. அப்ப ஷரியத்து தராதுன்னு கேட்கிறாங்க. ஷரியத்து தரும், ஆனால் சுவனத்தினுடைய முழுமையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அது தரீகத்தின் மூலமாகத்தான். ஒரு தரீகாவாதி எப்படி இருக்க வேண்டும் என்ற சில தகவல்களையும் குறிப்பையும் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இந்த நேரத்தில் பல்வேறு
நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு கொள்கைகள், இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து ஆட்டி படைக்கக்கூடிய நிலையில் தரீக்காவினுடைய வழிவகைகளை, வலாயிஃபுகளை நம்முடைய மூதாதையர்களாகிய ஆபாக்களாகிய ஷேகுமார்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் நடக்கணும். கொடுக்கல் வாங்கல் பிறரோடு செய்யறோமா, அதை செஞ்சுக்க. ஆனால் பள்ளிவாசல், ஜாவியாக்கள், தைக்காக்கள் என்று வரும் பொழுது அது நமக்குரியதாகவே இருக்க வேண்டும், அது தரீக்கத்துடையதாகவே இருக்க வேண்டும். இதுல கவனம் செலுத்துங்க. உங்க வீட்டுல பாம்பு வந்து நுழையிறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? நான் அனுமதிப்பேனா? அனுமதிக்க மாட்டோம். விஷ ஜந்துக்கள் வருவதற்கு நாம் அனுமதிப்போமா? அனுமதிக்க மாட்டோம். எனவே நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஒரு பள்ளியா, இது ஜாவியா சார்ந்ததா, இது தக்கியா சார்ந்ததா, இது காதிரியா தரீக்காவுடையதா, இது ஷாதிரியா நக்ஷபந்தியா தரீக்காவுடையதா என்று அந்த தரீக்காக்கள் அப்படி இருக்கும் பொழுது அதற்கான வழிமுறைகள் என்ன இருக்கிறதோ அதுதான் நடக்க வேண்டும். பல கொள்கைகள் உடையவர்கள் இருப்பார்கள், அவங்க இடத்துல செஞ்சுட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அது அவைகளை நம் இடத்தில் கொண்டு வரக்கூடாது. எத்துணை தரீக்காவில் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய கிண்டலுக்காக ஆளானது, எவ்வளவு பெரிய நம்முடைய ஷேகுமார். நம்ம தாய் தந்தையர்களை பேசுவதற்கு நாம் அனுமதிப்போமா? நம் ஷேகுமார்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இபாதத்துகளை கிண்டலும் கேலியும் செல்வதற்கு நாம் அனுமதிக்க முடியுமா? இதை நாம் எண்ணி பார்க்கணும். ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு மனிதன் ஒருத்தர் சொன்னான், ஓதுநாயம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மௌலிதில் ஒரு செய்தி வரும். ஓதுநாயகத்தினுடைய கொடி வானிற்கு மேலே பறக்கிறது, பூமிக்கு மேலும் பறக்கிறது, பூமிக்கு அடியிலும் பறக்கிறது. அவர்களுடைய லிவா அப்படி விரிவானது அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது ஒரு கொள்கை மாற்றமுடைய ஒரு வஹாபி. அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கொடியா, அது அந்த கொடி எங்கப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்கிறான். இவ்வளவு பெரிய, அது எந்த கடையில கிடைக்குது அப்படின்னு ஒரு கிண்டல் பேசி இருக்கிறான். ஒரு நிகழ்விலே, அவனுடைய கூட்டத்தில் நிகழ்வுல, அந்த கூட்டத்துல நடந்த நிகழ்வு. ஒரு ஆலிம் ஒருத்தர் இருந்தார், சுனஜமாத் ஆலிம். என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கு போயிருந்தார். அப்ப அவர் அங்கேயும் சொல்றாரு, அந்த கடை எனக்கு தெரியும் அப்படின்னு கீழே இருந்து சொல்றாரு. அந்த கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அவன் பார்த்தான், வாங்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் அழகா சொன்னார், ரொம்ப புத்திசாலி. அவர் சொன்னாரு, இவ்வளவு பெரிய கொடி எங்க கிடைக்குன்னு நம்ம பேச்சாளர் சொன்னாங்க, கேட்டாங்க. அந்த கடை எனக்கு தெரியும்னு சொன்னேன். அந்த கடை எங்க இருக்குன்னா, அல்லாஹ் சொல்றான் அந்த கடையை பத்தி, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஈமான் கொண்ட மூமின்களே, நீங்கள் எல்லா கயிற்றை பட்டுப்பிடிங்கிறான். அந்த கயிறு எந்த கடையில கிடைக்குதோ அந்த கடையில தான் அந்த கொடியும் கிடைக்கின்றது. இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு கேலி கிண்டலாக செய்தார்கள். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, நம்முடைய இளைய தலைமுறைகள் அதிலே இருக்கக்கூடிய அந்த வசீகரம், அதிலே இருக்கக்கூடிய அந்த நகைச்சுவை, அதிலே இருக்கக்கூடிய அந்த கிண்டல் கேலி, இவைகள் எல்லாம் இவர்களை ஈர்த்ததின் காரணத்தினால் ஒரு இளைஞர் சமுதாயம் பாதை மாறி போனது. ஆனால் பாதை யார் மாற்றினார்களோ அவர்களில் பலர் இப்ப திரும்பி வந்திருக்கிறாங்க. அதையும் நம்ம சொல்லணும். அவங்ககிட்ட எல்லாம் சில பேர்ட்ட கேட்டோம், நாங்க தௌபா செஞ்சுட்டோம். ஆமா, நீங்க தௌபா செஞ்சுட்டீங்க, பல பேரை இழுத்து அதுல விட்டுட்டீங்களே, அந்த சகதியில விட்டுட்டீங்களே, அவங்களை எப்படி கொண்டு வருவீங்க? அதற்காகவே உங்களுடைய பிரச்சாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னோம். எனவே அருமையான பெருமக்களே, இது போன்ற நிகழ்வுகளின் வழியாகத்தான் இந்த தரீக்காவை நம்முடைய சமூகம் அளவில், இளைஞர்கள் அளவில், பெண்கள் அளவில் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை இந்த உரையின் வழியாக நான் சொல்லிக்கொண்டு, எந்த காலத்திலேயும் நம்முடைய பள்ளிகள் என்ன இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று வக்ஃப் செய்யப்பட்டதோ, எந்த அடிப்படையில் வணக்க வழிபாடுகள் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அதிலிருந்து வித்தியாசப்படக்கூடாது. அது எந்த மஸ்ஜிதுகளாக இருந்தாலும் சரி, நாம் வணங்கக்கூடிய நம்முடைய வணக்க வழிபாடுகள் நடக்கக்கூடிய ஜாவியாக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றிலும் இதற்கான மாற்றமான செயல்பாடுகள் அங்கே நடப்பதற்கு நாம் அனுமதித்தால், இது நம்ம வீடு இல்லை, நம்முடைய ஆபாக்கள் எதற்காக நியமிச்சாங்களோ அதை நாமே உடைக்கணும்னு அர்த்தம். இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கொண்டு இந்த தரீக்கத்தினுடைய போங்கு விரிந்து இந்த வெளிச்சத்துக்கு வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு, அருமையான பெருமக்களே, கடைசியாக செய்தனா
ஷேக் அப்துல் சலாம் இப்னு மஷீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையோடு நான் நிறைவுபடுத்துகிறேன். அவங்க சொன்னாங்க, மன் அராத இஸ்ஸத்தத் தாரைன், மன் அராத இஸ்ஸத்தத் தாரைன் ஃபல்யதுகுல் ஃபீ தரீகத்தினா ஹாதிஹி யௌமன் அவ் யௌமைன். வேற ஒண்ணும் தேவையில்லை. உங்களுக்கு துனியா ஆகிரத்தினுடைய இஸ்ஸத் வேண்டுமா, இந்த தரீகாவில ஒரு நாள் 2 நாள் நீங்க நுழைஞ்சு பாருங்க, ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க. தரீகாவில என்ன சொல்லப்பட்டதோ அந்த இபாதத்துகளை, அந்த அமல்களை, அந்த போதனைகளை, அந்த நடைமுறைகளை, அந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஒரு நாள் அல்லது 2 நாள் உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. அப்ப 2 நாள் தரீகா இருந்து 3 நாள் வெளியே, அப்படி இல்லை. அவர் அதை அனுபவித்து விட்டால் அதை விட்டு அவர் வெளியே போக மாட்டார். அந்த சுவையை அவர் காணுவார் என்பது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாண்பான ஒரு தரீகத் ஷாதுலியா தரீகா. இந்த தரீக்கத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் இந்த தரீகாவினுடைய போதனைகளை, வழிமுறைகளை செம்மையாக நீங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம்மை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக, நம்முடைய பாவ பிழைகளை மன்னிப்பானாக. நம்முடைய பெருமக்களாகிய ஆபாக்களாகிய ஷேக்மார்கள், நாதாக்கள் என்ன வழியை நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழியில் நாமும் நம்முடைய சந்ததிகளும் தொடர்ந்து நடப்பதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. துன்யா ஆகிரத்தினுடைய பாக்கியங்களை நிறைவாக தருவானாக. உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான முழு தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள் வாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.